தாத்தாவையும் பாட்டியையும் கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி சந்தனம் வைக்கலாம் அப்படின்னு தட்டெல்லாம் எடுத்து நர்மதாவை பார்த்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நர்மதா அப்படின்லாம் பேசிட்டு சந்தனம் வைக்க போகிறாரு விஜய். டக்குன்னு அதை தடுக்கிறாங்க நம்ம சாரதா. உங்களுக்கு உரிமை இருக்குன்னு யார் சொன்னது? எதுக்காக இந்த சந்தனம்லாம் வைக்கிறீங்க? இதெல்லாம் தேவையில்லை. நான் உங்கள்கிட்ட அப்போவே சொன்னேன்ல, நமக்குள்ளே எந்த ஒரு இதுவும் கிடையாது, சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறப்ப யார் நீங்கள் முதல்ல வைக்கிறதுக்கு அப்படின்னு ஏன் உரிமை? காவேரி வந்து என்னோட பொண்டாட்டிங்கிறப்ப நான் எப்படி வந்து வைக்காமல் இருப்பேன்? எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் பேசுகிறாரு. இங்கே இருக்கவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிறப்ப எனக்கு மாமே முறை இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அவங்க 2 பேரும் புருஷன் போடுறீங்கன்னா செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல இப்போ தான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது ஹவுஸ் ஓனர் மாமாவுக்கும் மாமிக்கும். இப்போ தெரியுதா காவேரி வந்து பொண்டாட்டி நான் சொன்னேன்ல அப்படின்னு மாமி வந்து சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே பண்ணட்டும் உரிமை இருக்குது அப்படின்னு உடனே சாந்தியுமே சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்போது நாங்கள் தான் உங்கள் உறவே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி இருக்கோமே, எதுக்காக வந்து தொல்லை பண்ணுறீங்க? என் பொண்ணுக்கு நல்லபடியாக சடங்கு பண்ணணும், அதையும் வந்து இப்படி கெடுத்துட்டல. உங்ககிட்ட நான் கேட்டேனா சீர் வேணும், அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு ஏதாவது கேட்டேனா, எதுக்காக இங்கே நீ வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்கேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போங்க அப்படிங்கும் போது எப்படி நான் வெளியில் போவேன்? எனக்கு ஏன் உரிமை இல்லையே? ஒரு சந்தனம் வைக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா? அப்படி நான் வேண்டாத நான் அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? தப்பு பண்ணது உங்கள் பொண்ணு தானே, அதை ஏற்றுக்கிட்டீங்க. என்ன நீங்கள் வந்து ஏற்றுக்காமல் போயிடுவீங்களா? நான் என்ன தான் பண்ணேன் சொல்லுங்கள், நான் அவ்வளோ பெரிய பாவி ஆகிட்டேன் உங்களுக்குலாம் அப்படின்னு விஜய் வந்து ரொம்ப பாவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வா விஜய் போகலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா ஒரு பக்கம் விட்டுருக்காரு. பாட்டி வந்து சாரதா கொஞ்சம் அமைதியாக அந்த பையன் பாவம், அந்த பையன் மூஞ்சி பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நீங்கள் பேசாமல் போங்க. என்னோட பொண்ணோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும், என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். திரும்பவும் சாரதா புத்தியே இல்லாமல் கத்துறாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இப்போது அதுக்கு மேலே சாரதா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இங்கே நின்னீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும், ஒழுங்காக இங்கேருந்து போங்க எல்லாத்தையும் எடுத்துட்டுன்னு சாரதா கத்த. இப்போது காவேரி கிட்ட வந்து விஜய் அழுது பேசுகிறாரு. ஏன் காவேரி, விஜய் தான் என்னோட புருஷன்னு நீ சொல்ல மாட்டல? உங்கள் அம்மா எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க எங்களை, அப்படிங்கிறப்ப ஒரு வார்த்தை நீ சொல்ல மாட்டல, இப்படி தான் நிப்பியா காவேரி? நான் தான் உன் புருஷன் சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லும்போது சாரதாவை மீறி எதுவுமே பேச முடியாமல் ஒரு பக்கம் காவேரி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வாப்பா விஜய் போகலாம், இதுக்கு மேலே அசிங்கப்படணுமா விஜய்? வாப்பா, உன்னை எப்படிலாம் வளர்த்தோம், அதுக்கு இப்படியா நீ அசிங்கப்படணும் இங்கே வந்து நின்று அப்படின்னு ஒரு பக்கம் பாட்டி சொல்ல, இப்போ தாத்தாவுமே சொல்லிட்டு இருக்காரு, வா விஜய் அவங்க மேலே கோமா இருக்காங்க, நான் அப்போவே சொல்லலை, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது விஜய், வா போகலாம் அப்படின்னு. எப்படி தாத்தா நான் வருவேன்? இதுதான் தாத்தா என்னோட குடும்பம் அப்படிங்கிறப்ப எப்படி வருவேன்? அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் எப்படி நான் வருவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. காவேரி அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி, நீ உள்ளே போறியா? இப்படி என்ன சொல்கிற? எதுவும் பேசாத, நீ வாயை மூடிடி அப்படின்னு சாரதா காவேரி ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. இப்போது விஜய் வந்து தாத்தா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. விஜய் வந்து அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். நர்மதாக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுமே உட்காந்துட்டு அழுதுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, இந்த ஒரு விஷயத்தில் எப்படி சாந்திகிட்ட சொல்ல போகிறாங்க, சாந்தி என்ன செய்ய போகிறாங்க, என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.